திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் சம்பவ இடத்தில் ஐஜி செந்தில்குமார் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்திருக்கக்கூடிய குடிமங்கலம் பகுதியில் நேற்றைய தினம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது மது போதையில் இருந்த தந்தை மகனுக்கு இடையிலான பிரச்சனையில் போலீசார் தடையிட்டு சகோதரனை கைது செய்ய முயன்றதால் மற்றொரு சகோதரன் அதே மது போதையில் ஆத்திரத்தில் உதவி காவல் ஆய்வாளரை வெட்டி கொலை செய்திருக்கிறார். இந்த கொடூரமான சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அவரது உடலானது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சம்பவ இடத்தில் தொடர்ந்து போலீசார் தீவிர சோதனை மற்றும் விசாரணை பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாது மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் தற்பொழுது சம்பவ இடத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கொலை செய்த அதாவது மூர்த்தி மற்றும் அவரது 2 மகன்களின் மனைவி மற்றும் தாயார் உள்ளிட்டோரிடமும் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாது தற்பொழுது தப்பிச் சென்றிருக்கக்கூடிய நபர்கள் எங்கு சென்றிருக்கிறார்கள் என அவர்களது ஆதார் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் பெறப்பட்டு அவர்களை தேடும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 5 தனிப்படை போலீசாரும் தொடர்ந்து இந்த விசாரணை பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த விசாரணை பணி எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என தொடர்ந்து தற்பொழுது மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார். மேலும் சம்பவ இடத்தில் விசாரணை செல்லக்கூடிய விஷயங்கள் வேறு ஏதேனும் முன்விரோதங்கள் ஏதாவது இருக்கிறதா என பல்வேறு கோணங்களிலும் தொடர்ந்து விசாரணையானது நடத்தி வருகிறார். அது மட்டுமல்லாது தற்பொழுது நம்மிடையே மடத்துக்குளம் எம்எல்ஏ இருக்கிறார். இவர்தான் அந்த நிலத்தின் உரிமையாளராகவும் இருந்திருக்கிறார். இவருடைய இடத்தில் பணியாற்றிய நபர்கள் தான் உதவி ஆய்வாளரை வெட்டி கொலை செய்திருக்கின்றனர். இது தொடர்பான என்னென்ன விவரங்களை காவல்துறையினரிடம் அவர் தெரிவித்திருக்கிறார் என கேட்கலாம். வணக்கம், என்னென்ன மாதிரியான தகவல்களை இப்ப நீங்க காவல்துறைக்கு? அவங்க 2 பேர் அங்க அப்பனும் மகனும் அங்க இருக்கிறாங்க. தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்காப்ல தங்கபாண்டியன் சொல்லி அவனுக்கும் இவங்களுக்கு பிரச்சனையாகி வெட்டிட்டாங்க. அவங்களோட வெட்டுங்காட்டி தோட்டத்தில் இருக்கிற மேனேஜர் உடனடியே காவல்துறைக்கு சொல்லி காவல்துறை அதிகாரி வந்திருக்கிறாரு. வந்தப்போ என்னாச்சுன்னா இவனுங்கெல்லாம் பேசியெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அதில் ஒருத்தர் இவரை வெட்டிட்டான். அவனுக்கு எல்லா டீட்டெயிலும் அவனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே கொடுத்தாச்சுங்க. ஆதார் கார்டு, அவனோட குழந்தையெல்லாம் இங்கே அந்த கிராமத்தில் தான் படிக்குது. எல்லாமே என்னென்ன அவனோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்தாச்சு. அந்த குடும்பத்துக்கு லேடிஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அதாவது கொலை செய்த நபர்களின் அனைத்து ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் தற்பொழுது உயிரிழந்த உதவி ஆய்வாளரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறார். மேலும் அவரது மகனுக்கு லலித்குமாருக்கு அதிக அளவில் படித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு அரசு பணி வேண்டும் என்பது தற்பொழுது கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி சக்திவேல் விவரங்களுக்கு.